திருப்பரங்குன்றத்திற்கு தென்மண்டல ஐஜி பிரேமானந்த் சின்ஹா வருகை புரிந்திருக்கிறார். திருப்பரங்குன்றத்தில் பெரும் பதற்றமான சூழல் நிலவி வரும் நிலையில் தென்மண்டல ஐஜி பிரேமானந்த் சின்ஹா வருகை புரிந்திருக்கிறார். இது தொடர்பான முக்கிய செய்தியை தற்போது பார்த்து வருகிறோம். திருப்பரங்குன்றத்திற்கு தென்மண்டல ஐஜி பிரேமானந்த் சின்ஹா வருகை புரிந்திருக்கிறார். திருப்பரங்குன்றத்தில் பதற்றம் நீடிக்கும் நிலையில் அவர் வருகை புரிந்திருக்கிறார். இது குறித்தான முழு விவரங்களோடு எமது செய்தியாளர் சிவகுமார் இணைப்பில் இணைகிறார். சிவகுமார், வணக்கம். இது குறித்தான விவரங்கள். திருப்பரங்குன்றம் மலையில இன்னைக்கு சாயங்காலம் அதை கடந்த 7 மணிக்கு விளக்கு மேல தீபத்தூண்ல விளக்கு ஏற்றணும் அப்படின்னு சொல்லி நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன் ஒரு உத்தரவு பிறப்பிச்சிருந்தாரு. அதாவது ஏற்கனவே 1ஆம் தேதி பிறப்பிச்ச உத்தரவை அவங்க நடைமுறைப்படுத்தல, மேலும் 144 தடை உத்தரவு போட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனைகளை கடந்த 2 தினங்களாக இந்த நிலை மதுரையில் இருக்கிற திருப்பரங்குன்றம் அறுபடை வீடுகள்ல முதல் படை வீடான திருப்பரங்குன்றம் சந்திச்சிட்டு இருக்குது. கடந்த 1 வருடத்துக்குள்ள ஏறத்தாழ பிரச்சனை பாத்தீங்கன்னா பழனி, திருச்செந்தூர் உள்ளிட்ட பல்வேறு அறுபடை தலங்களை விட அதிக அளவுல பிரச்சனைகளை சந்திச்சதுன்னு சொன்னா திருப்பரங்குன்றத்தை சொல்லலாம். இந்த திருப்பரங்குன்றம் மலையில விளக்கு ஏத்துறதுக்கு உண்டான இடங்கள் 100 ஆண்டுகளுக்கு முன்னால மலை மேல உள்ள இடத்துலதான் தீபம் ஏற்றிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் 2ஆம் உலகப் போர் காரணமாகவும் முதல் மற்றும் 2ஆவது உலகப் போர் காரணமா அந்த இடத்த விட்டு மாத்துறாங்கன்னு அந்த பழைய அந்த இடத்துலயே, அதாவது மலை மேல இருக்கிற தூண் பக்கத்திலேயே விளக்கேற்றதுக்கு அனுமதி வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டது அந்த மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது கடந்த மாதம். இது நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன் என்ன பண்ணியிருந்தாரு, அந்த வழக்குல கையில் எடுத்து கடந்த 1ஆம் தேதி ஒரு உத்தரவு பிறப்பிச்சிருந்தாரு. என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த இடத்துல பழைய 100 ஆண்டுகளுக்கு முன்னால உள்ள கடையை நீங்க கடைபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருந்தாங்க. அதன் அடுத்து அந்த இடத்துல விளக்கு ஏற்றுறதுக்கு உண்டான நடைமுறைகள் பார்த்து நின்று இருந்தப்போ நேற்று அந்த இடத்துல விளக்கேற்ற தடை அப்படிங்கிற மாதிரி பிறப்பிச்சு அதன் அடிப்படையில் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா கோர்ட்ல கேஸை போட்டிருக்கிறோம் நாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி பண்ணியிருந்தாங்க. மேலும் போட்டதோட நாளை காலையில அதாவது இன்று காலை முதல் வழக்காக அதை எடுத்துக்கிறப்படும் அப்படின்னு சொல்லி 2 நீதிபதிகள் தரப்பு தெரிவிச்சிருந்தது. மேலும் அந்த வழக்கை என்ன சொல்லியிருந்தாங்கன்னா இந்த வழக்கை அவர் ஜி.ஆர். சுவாமிநாதன் விதிச்சதுல எந்த தப்பும் இல்லை அப்படின்னு சொல்லி அவருங்க தெரிவிச்சதோடு இல்லாம நீதிமன்ற அவமதிப்பு வழக்கம் அவர் மேல போடப்பட்டு, அதாவது நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு அப்படிங்கிற மாதிரி கருதப்பட்டு அதன் அடிப்படையில் ஜி.ஆர். சுவாமிநாதன் கணக்கு கைக்கே ஒரு 4:30 மணி அளவில் அவர் கைக்கு வந்தது. அப்போ அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, காவல் ஆணையாளரும் சரி, கோயில் நிர்வாக அதிகாரிகளும் சரி உடனடியாக வரணும் அப்படிங்கிற மாதிரி தெரிவிச்சு அதன் அடிப்படையில் எல்லாமே பண்ணியிருந்தாங்க. மேலும் 7 மணிக்குள்ள அந்த இடத்துல நீங்க விளக்கு ஏற்றணும் அப்படின்னு சொல்லி உத்தரவிட்டு 10 பேர் மட்டுமே போக அனுமதி அப்படிங்கிற மாதிரி தெரிவிச்சிருந்தாங்க. 7 மணி வரைக்கும் அங்க எந்த விதமான, அதாவது மலை மேல இப்போ யாருமே போகாத ஒரு சூழ்நிலை தான் இருந்தது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா அந்த இடத்தை சுத்தி ஏற்கனவே ஆயிரக்கணக்கான போலீசார் குவிக்கப்பட்டிருந்தாங்க. ஏற்கனவே ஆளுங்கட்சி தரப்புல கடுமையான நிபந்தனைகள் சந்திக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி போலீசார் தரப்புல தெரிவிக்கப்பட்ட நிலையில தீபம் ஏற்றுவது அடிப்படையா கடைபிடிக்கக்கூடிய ஒரு விதி. இதுல தேவையில்லாம திமுக அரசியல் பண்ணுது அப்படின்னு சொல்லி பாரதிய ஜனதா கட்சியோட மாநில தலைவர் தெரிவிச்சிருந்தாரு, நயனா நாகேந்திரன் தெரிவிச்சிருந்தாரு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா எல்லா மதத்தினரையும் சமமா நடத்தணும், வாக்கு வங்கி அரசியலுக்காக இந்த மாதிரி பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி அதிமுக மற்றும் பாஜக ஆகியவை கடுமையான ஒரு விமர்சனங்கள் முன் வச்சிருந்தது. இந்நிலையில 7 மணிக்கு 10 பேருக்கு மேல, அதாவது 7:20க்கு 10 பேர் மேல போறதுக்கு அனுமதிச்சிருந்தாங்க. அதாவது யாருன்னு பாத்தீங்கன்னா அந்த கட்சி, அதாவது இந்து தமிழர் கட்சியை சேர்ந்த ராமகிருஷ்ணன் அப்படிங்கிறவர் தலைமையில 10 பேர் மேல போகலாம் அப்படிங்கிற மாதிரி அறிவிக்கப்பட்டு அதன் அடிப்படையில் மேல போயிட்டு இருந்தாங்க. மேல போயிட்டு இருந்த ஒரு நேரத்துல என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா, மேல போயிட்டு இருந்தவங்களை பலி மறிச்சு அவங்கள ஏற்றக்கூடாது, கோயில் மேல வழக்கு தொடர்ந்துருக்கோம், அதனால உங்களுக்கு மேல போக முடியாது அப்படின்னு சொல்லி அவங்களை தெரிவிச்சு திரும்ப அனுப்பியிருக்காங்க. அப்ப அதுக்கு அந்த விளக்கு, அது தீபத்தூண்ல தீபம் ஏற்ற போனவங்க என்னன்னு பாத்தீங்கன்னா இதுக்கு கடுமையா எதிர்ப்பு தெரிவிச்ச நிலையில அவங்க என்ன, போலீசார் தரப்புல நாங்க ஒருதலை பட்சமாகத்தான் செயல்படுறோம்னு வேணா நீங்க நினைச்சுக்கோங்க, எங்களுக்கு அதை பத்தி பிரச்சனை இல்லை, மேலும் எந்த சூழ்நிலையிலையும் இன்னைக்கு நாங்க மேல விளக்கேற்ற அனுமதிக்க முடியாது அப்படின்னு சொல்லி போலீசார் கிட்ட திரும்ப அனுப்புனதாக தற்போது தகவல் கிடைக்கப்பட்டு அதன் அடிப்படையில் அந்த இடமே சுற்றிலும் மிகுந்த ஒரு பதட்டமாக இருக்குது. இந்நிலையில தென்மண்டல ஐஜி பிரேமானந்த் சின்ஹா தலைமையில அவர் தலைமையிலான போலீசார் பிரேமானந்த் சின்ஹா அவர் தற்போது அங்க நேரம் வந்திருக்கிறாரு. இது அதாவது தென்மண்டலம் சொல்ல போறாங்க மதுரை, திண்டுக்கல், தேனி, அதே மாதிரி பாத்தீங்கன்னா மதுரைக்கு இந்த பக்கம் உள்ள தென்மண்டல மாவட்டங்கள் அனைத்துமே தென்மண்டல ஐஜி கீழே தான் வரும். ஒரு மிகப்பெரிய சர்ச்சை ஏற்படும் பட்சத்துல தான் பிரேமானந்த், அதாவது தென்மண்டல ஐஜி அங்க வருவாரு. இந்த நிலையில இங்க ஏற்கனவே கூட்டம் அதிகமா வந்துட்டு இருக்கிற ஒரு சூழ்நிலையில மீண்டும் அது எதுவும் பிரச்சனைகள் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தற்போது பிரேமானந்த் சின்ஹா நேரம் வந்திருக்கிறாரு. மேலும் அவரை நேராக சந்தித்து பாஜக மாநில தலைவர்
நயனா நாகேந்திரன் பேசிட்டு இருக்கிறாரு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா காவல்துறை அறிவுறுத்தின பிறகும் தற்போது அங்கு கூடியிருக்கிற பாஜகவினர் மற்றும் இந்து முன்னணியினர் கலைந்து செல்ல வந்து தற்போது மறுத்துட்டு இருக்கிறாங்க. ஏற்கனவே மத வழிபாடு அப்படிங்கிறது எங்களோட தனிப்பட்ட உரிமை, அதை யாருக்கும் தலையிடறதுக்கு உங்களுக்கு உரிமை இல்லை அப்படின்னு சொல்லி ஏற்கனவே வந்து தெரிவிச்சிருந்த நிலையில கோர்ட் உத்தரவுகள் இதை தான் சொல்லிட்டு இருந்தேன். என்ன பாத்தீங்கன்னா மத அடிப்படையில ஒருத்தனோட சுதந்திரம், அதாவது அவங்க எந்த விதமான கடவுளை வணங்கினாலும் அது அவங்களோட சுதந்திரம், அதுல யாரும் தலையிட முடியாது அப்படிங்கறத இந்திய அரசியல் அமைப்போட ஒரு முக்கியமான சட்டத்தில் உள்ள ஒரு முக்கியமான அமைப்பு. ஆனா அதை வந்து தங்களுக்கு சாதகமா வந்து செயல்படுத்த கூட முடியல. அப்படி அதாவது தங்களுக்கு வந்து அடிப்படை உரிமைகளான அது கூட மறுக்கப்படுது அப்படின்னு சொல்லி தான் பாஜகவினரோ இந்து முன்னணியரோ ஏற்கனவே போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்காங்க. இந்நிலையில அந்த இடத்துல மேலும் பிரச்சனைகள் எதுவும் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுனால என்னன்னு பாத்தீங்கன்னா நூற்றுக்கணக்கான போலீசார் அங்க வந்து குவிக்கப்பட்டிருக்கிறாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா வந்து ஏற்கனவே இந்த கோயிலானது பல ஆண்டுகள் பெருமை வாய்ந்தது, அதாவது கிட்டத்தட்ட 1000 ஆண்டுகளுக்கு மேல பெருமை வாய்ந்ததோடு இல்லாம தமிழ் கடவுளா கருதப்படுற முருகனோட அறுவடை வீடுகள் முதல் படை வீடு. இந்த முதல் படை வீடுகள் மட்டுமல்லாது கோவில் குன்று இருக்கும் இடத்திலெல்லாம் குமரன் இருப்பான் அப்படிங்கிறது வந்து இந்துக்களோட நம்பிக்கை. எந்த ஒரு இடத்துல குன்று இருந்தாலும் அந்த இடத்தின் உச்சியில வந்து தீபம் ஏற்றப்பட்டு அதன் அடிப்படையில அண்ணாமலையாரும் உண்ணாமலையம்மாளும் வந்து காட்சி தர்றதா தான் இவங்களோட ஐதீக வழக்கம், அதாவது இந்துக்களோட ஐதீக வழக்கம். அதன் அடிப்படையில எல்லா இடங்கள்லயுமே முருகன் கோவில்ல இருக்கக்கூடிய அறுவடை தலங்களும் சரி, அதே மாதிரி மலை முகடுகள்ல இருக்கக்கூடிய முருகனை வந்து வழிபடுறதுக்காகவும் சரி, அதே மாதிரி அந்த மலையின் உயரத்துல வந்து தீபம் ஏற்றப்படுவது வழக்கம். இது வந்து காலங்காலமாக தமிழகம் முழுவதும் மட்டுமே நடந்துட்டு இருக்கிற ஒரு இடம் வந்து இந்த வந்து அது வந்து காலங்காலமா கடைபிடிச்சிட்டு இருக்கிறாங்க. 100 ஆண்டுகளுக்கு முன்பு 2வது உலக போற காரணம் காட்டி அந்த இடத்துல இருந்து, அதாவது மலை முகத்திலிருந்து முன்னால கொண்டு வந்த ஒரு சூழ்நிலையில 100 ஆண்டுகளுக்கு பிறகும் வந்து தற்போது அந்த இடத்துக்கு போகணும், ஏன் இன்னும் இங்கே கடைபிடிச்சிட்டு இருக்கோம், நம்ம மேல போய் தீபம் ஏற்றலாம் அப்படின்னு சொல்லி எண்ணத்தோட தான் இந்த வழக்கு தொடரப்பட்டதாக வந்து வழக்கு தொடர்ந்த தரப்புல தெரிவிக்கப்பட்டது. ஆனா அதுக்கு வந்து நீதிமன்ற உத்தரவு வகிச்சது என்னன்னு பாத்தீங்கன்னா 100 ஆண்டுகளாக எவ்வளவோ மாறி இருக்கு, இதையும் மாற்றுவோம் அப்படிங்கிற மாதிரி ஆங்கிலேயர் கொண்டு வந்த இடத்தை மாற்றுவோம் அப்படிங்கிற மாதிரி நினைச்சுதான் அந்த இடத்துல மலைக்கு மேல உள்ள விளக்கு தூணை வந்து தீபம் ஏற்றத்துக்கு உத்தரவிட்டாங்க. ஆனா அதையும் நேற்று கடைபிடிக்க விடாம இந்துக்களோட மனசை புண்படுத்தினதா ஏற்கனவே இந்து முன்னணியினர் மற்றும் பாஜகவினர் தெரிவிச்சிட்டு இருந்த நிலையில இன்னைக்கு மீண்டும் அந்த நீதிமன்றம் வந்து சாட்டையை சொல்லட்டு வகையில அவங்களுக்கு கடுமையான கண்டனத்தை தெரிவித்ததோட இல்லாம இன்று இரவு 10 மணிக்குள்ள இது குறித்த முழு விவரங்களை அறிக்கையா தாக்கல் செய்யணும் அப்படின்னு சொல்லி மதுரை காவல் ஆணையாளர் ரோகநாதனுக்கு வந்து ஏற்கனவே உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டு இருந்தது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இது குறித்து என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டது, தீபம் ஏத்தினாங்களா இல்லையா, எத்தனை பேர் போனாங்க, அவங்களோட விவரங்கள் எல்லாமே தெரிவிச்சு அதன் அடிப்படையில் ஒரு அறிக்கையா தாக்கல் செய்யணும் அப்படின்னு சொல்லிதான் நீதிமன்றம் உத்தரவிட்டு இருந்தது. ஜி.ஆர். சுவாமிநாதன் வந்து உத்தரவிட்டு இருந்தாரு. ஆனா 7 மணி கடந்தும் யாருமே அந்த அது பற்றி எந்த விதமான இது இல்லாத ஒரு சூழ்நிலையில பதட்டம் ஏற்படும் வகையில மேலும் பொதுமக்கள் வந்து கூட ஆரம்பிச்சதோட இல்லாம என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா அங்க வந்து பல்வேறு பொதுமக்கள் மற்றும் பெண்கள், ஆண்கள் பெண்கள் கூட கூடியிருக்கிறாங்க. ஏன்னா இந்த பிரச்சனைகள் இன்னும் பெருசாகலாம் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது. இப்ப போலீசார் என்ன சொன்னாங்கன்னா ஏற்கனவே தமிழக அரசு திரும்ப ஒரு வழக்கு தொடர்ந்து இருக்குது, அதனால நீங்க எந்த சூழ்நிலையும் உங்களை மேல அனுமதிக்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி தெரிவித்ததாக வந்து தகவல் வெளியிட நிலையில போலீசார் ஒருதலை பட்சமா செயல்படுவதாக கூறி ஏற்கனவே இங்க வந்து கடுமையான முன்னெடுப்புகள் எடுத்துட்டு இருக்கிறாங்க. அதாவது பாஜக தரப்புலையும் சரி, இந்து முன்னணியும் சரி, அங்க உள்ள பொதுமக்களும் சரி, பக்தர்களும் சரி, எல்லாருமே ஒன்று கூடி நின்று அங்க வந்து ஏற்கனவே அங்க போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்கிற நிலையில அங்க மேலும் கலவரம் வந்துடக்கூடாது, அதே மாதிரி பாத்தீங்கன்னா இதுல வேற என்ன விதமான பிரச்சனையும் வந்துடக்கூடாது அப்படிங்கறத நினைச்சு அவங்க என்ன பண்றாங்கன்னா தற்போது அந்த போலீசார் தலைமையில மேலும் மேலும் போலீசார் அதாவது போலீசார் கூச்சிக்கிட்டே இருக்கிறாங்க. மேலும் பாத்தீங்கன்னா அங்க வந்து அமைதியான முறையில உட்கார்ந்து ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருக்கிறவங்க எந்த நேரமானாலும் அகற்றலாம் அப்படின்னு சொல்லி கருதப்படுற ஒரு சூழ்நிலையில அங்க வந்து போலீசார் வந்து குவிக்கப்பட்டு இருக்கிறாங்க. நூற்றுக்கணக்கான பொதுமக்கள் அங்க கூடி இருக்கிறாங்க. ஏற்கனவே இன்னைக்கு பௌர்ணமி அப்படிங்கிறதுனால அங்க கிரிவலம் போறவங்க வந்து அதிக அளவுல இருப்பாங்க. மேலும் கிரிவலம் போறவங்களையும் தடுத்துட்டு இருக்கிறதா சொல்லி பல்வேறு கட்டங்களை தெரிவிக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையில போலீசார் தரப்புலேயே ஒரு தலைபட்சமாகத்தான் செயல்படுறோம், உங்களால என்ன செய்ய முடியுமோ செஞ்சுக்கோங்கன்னு தெரிவிச்சிருக்கிறது தமிழக அரசியல் மட்டுமல்ல தமிழக அனைவரையுமே ஒரு அதிர்ச்சிக்கு உண்டாயிருக்குது. அதே மாதிரி பதட்டம் உண்டாயிருக்கிற இந்த சூழ்நிலையில தற்போது பாஜக மாநில தலைவர் நயனா நாகேந்திரன் சந்திச்சு பிரேமானந்த் சந்திச்சு பேசிட்டு இருக்கிற ஒரு சூழ்நிலை தற்போது வந்து அதிக அளவு வந்து காணப்பட்டு இருக்கிறது, அதிக அளவு சர்ச்சை உண்டாக்கி இருக்குது. ஏற்கனவே திமுக இந்த மாதிரிதான் செயல்படுது அப்படின்னு சொல்லி அதிமுக தரப்புலையும் பாஜக தரப்புலையும் பல்வேறு குற்றச்சாட்டுகளை வச்சிருந்த நிலையிலையும் தற்போது மீண்டும் அதையே சுட்டிக்காட்டும் வகையில திரும்பவும் வந்து அந்த பிரச்சனை மலையேற்றிருக்கு, ஏற்பட்ட பிரச்சனைகள் வந்துட்டு இருக்குது. அதாவது இந்து தமிழர் கட்சி ஒரு ராமராமிக்குவாரை மட்டுமாவது மேல அனுப்பிச்சு அவரை வந்து விலக்கேற்றுக்கு அனுமதிக்கணும் அப்படின்னு சொல்லி கோரிக்கை வச்சுட்டு இருக்காங்க நிலையிலேயே அந்த கோரிக்கையும் தற்போது வரை பரிசீலிக்கப்படாம தான் இருக்குது. பரிசீலிக்க உண்டான வாய்ப்புகள் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் தெரிவிக்கப்பட்டு இருக்குது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா அங்க கூடியிருக்கிற பொதுமக்கள், அங்க கூடியிருக்கிற பக்தர்களை பாஜக
பாஜகவினரை வந்து எந்த நேரமானாலும் அப்புறப்படுத்தலாம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை நிலவுறதுனால அங்க வந்து ஒரு கடுமையான பதட்டம் காணப்படுதுங்க. விவரங்களுக்கு நன்றி சிவகுமார்.